ஒரு வீட்டில் கணவன் சாயங்காலமாக வேலையை முடித்து பசியோடு வீட்டுக்கு திரும்பி போய் மனைவி இடத்துல கேட்டுருக்காங்க, ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது, ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வை அப்படின்னாலே சாப்பாடு இல்லை வீட்டில், சமைக்க வேண்டிய நிலை. வேகமாக 3 பர்னர் போட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பர்னரில் ஒரு அடுப்பில் முட்டையை அவி வைக்கிறான், இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு அவி வைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசியினுடைய தீவிரத்தை கொஞ்சம் அமர்த்தணும்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் தண்ணி வச்சு காஃபி கொண்டே இருக்கிறீங்களா, காஃபி கொண்டை, அந்த காஃபி கொண்டையை போட்டு ஒரு காஃபி போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காஃபி கொண்டையை போட்டிருக்காங்க. 3 அடுப்பில் இருக்கிற தண்ணீருமே நல்ல கொதி நிலைக்கு வந்துருச்சு. 3 அடுப்பில் இருக்கிற தண்ணி நல்லா என்ன செஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சா உருளைக்கிழங்கு திக்காக இருந்த உருளைக்கிழங்கு அந்த கொதி நிலையில் என்னவாகுது, சாஃப்ட் ஆயிடுச்சு, கொலகொலத்துருச்சு உருளைக்கிழங்கு. கீழே இருந்தால் உடஞ்சிருன்னு சொல்கிற அந்த முட்டை என்னவாயிடுச்சு, திக்காயிடுச்சு. ஆனால் அந்த காஃபி கொண்டை அந்த கொதிக்கிற தண்ணீரில் நீங்கள் உடஞ்சி அந்த தண்ணீருக்கு ஒரு நிறத்தை கொடுத்து ஒரு சுவையை கொடுத்து அதில் ஒரு வாசனை அப்படியே புறப்பட்டு அந்த வீடு அப்படின்னு ஆரம்பிச்சு. இது போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கொதி நிலையில இருக்கு. என்ன நிலையில இருக்குது, கொதிக்கிற நிலையில. உண்மைதான்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்க வாழ்க்கை இதுதான் கொதிக்கிற நிலையில இருக்குது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உலக மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தவங்க குறைஞ்சு போகிறீங்களா, அல்லது விழுந்தா உடஞ்சிருன்னு சொல்ற மாதிரி அந்த முட்டை இருக்கிற மாதிரி இறுக்கி போகிறீங்களா, அல்லது அந்த தண்ணீருக்கு ஒரு வர்ணத்தை கொடுத்து ஒரு சுவையை கொடுத்து அதிலிருந்து ஒரு வாசனையை புறப்பட செய்த அந்த காப்பிடை போல போறீங்களா? அல்லேலூயா. அந்த காப்பிடை பாருங்களேன், தண்ணீருக்கு ஒரு வர்ணத்தை, ஒரு கலரை கொடுத்துச்சு, அந்த தண்ணீருக்கு ஒரு புதிய சுவையை கொடுத்துச்சு, அதிலிருந்து ஒரு வாசனையை புறப்பட வச்சுச்சு. அதை குடிக்கிறவங்களுக்குள்ள ஒரு எதை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. இதே போல உங்களுடைய வாழ்க்கை கொதிநிலையா இருக்குது இல்லையா? இந்த வாழ்க்கையில வாசனையை கர்த்தர் புறப்பட பண்ணுவார். அன்னைக்கு அந்த மோசேக்கு தரிசனமான போது அந்த முச்செடி எரிந்து இருந்துச்சு, எரிந்து கொண்டு இருந்தது. ஆனா அக்னியில எரிந்து கொண்டிருந்த அந்த முச்செடி எரிந்து போகவில்லை. வாழ்க்கை கொதிநிலையா இருந்தாலும் நீங்க அழிந்து போகவில்லை. அந்த கொதிநிலை அனுமதிச்சிருக்கிறார் சொன்னா அதுல இருந்து அவருடைய வாசனை வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்க்கையில அந்த முச்செடியில அக்கினி பற்றி எரிய ஏன் பண்ணினார் என்று சொன்னால் அந்த அக்கினியிலிருந்து அந்த முச்செடியிலிருந்து மோசேக்கு தரிசனமாகி பேச வேண்டும் என்பதற்காக. வாழ்க்கை கொதிக்கிற நிலையா, மனசு கொதிக்குது இல்லையா? வாழ்க்கையில் சூழ்நிலைகளை, போராட்டங்கள், வேதனைகளை, எதிர்காற்ற தவிப்பை கண்டு மனசு கொதிப்படையுது இல்லையா? அந்த வாழ்க்கையில அந்த உள்ளத்திலிருந்து ஆண்டவர் வாசனை புறப்பட பண்ணுவார். உங்க வாழ்க்கையை ஒரு சுவையுள்ளதாய் மாற்ற போகிறார்.
சுவையுள்ளதா மாற்ற போகிறார். வாழ்க்கையை அழகான வர்ணங்களால் அலங்கரிக்க போகிறார். வாழ்க்கையை ஆண்டவர் அழகுபடுத்த போகிறார். வாழ்க்கையை அழகுபடுத்த போகிறார். உங்க வாழ்க்கையை சுவையூட்ட போகிறார். உங்க வாழ்க்கையை வாசனை உள்ளதாய் மாற்ற போகிறார். அதனாலதான் அந்த கொதிநிலையில உங்க வாழ்க்கை, அந்த கொதிநிலை இருந்த போது பாருங்களேன், வெந்து போகல. கொதிநிலையினால நீங்க என்ன செய்யல? வெந்து போகல. 2 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பாருங்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை பாருங்க. 14, 15, 16 வசனங்கள். 2 கொரிந்தியர் 2, 14, 15, 16 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க பாருங்க பாருங்க. இந்த மனுஷர்களுக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோட இருந்தவர்களுக்குள்ள இருந்து ஒரு வாசனை வெளிப்படுதான். ஒரு வாசனை கர்த்தர் வெளிப்பட செய்கிறாரா? அது என்ன வாசனை? அவரை அறிகிற அறிவின் வாசனை. அவங்க போற இடத்துல அவங்களை பார்க்கிற மனிதர்கள், அவர்களை சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவை அடைகிறார்கள். அந்த வாசனை அவர்களுக்குள்ள புறப்படுகிறது. இந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மேல வைக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான வாசனை மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவள் தகுதியானவன்? எவள் தகுதியானவள்? அவங்க கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையா இருக்கிறாங்களாம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஜீவ வாசனையா இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. உங்களிலிருந்தும் கர்த்தர் அந்த ஜீவ வாசனையை புறப்பட பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவின் வாசனை. ஆமென். அல்லேலூயா. இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை ஒரு புதிய அனுபவத்துக்கு நடத்தியிருக்கிறார். உங்கள் ஆத்மாக்களை திறந்து, ஆத்ம கண்களை திறந்து அவர் அறிகிற அறிவை இந்த வேலையில் கொஞ்சம் கொடுத்திருக்கிறார். அந்த அவர் அறிகிற அறிவு, அந்த அவர் அறிகிற அறிவு என்ன செய்ய போகிறதுன்னா உங்களுக்கு வெளிப்பட போகிறது. அந்த மனுஷர்களுக்கு ஒரு நற்கந்தமாக, ஒரு நல்ல வாசனையாக வெளிப்பட போகிறது. கடைசியில் என்ன கண்டுபிடிக்கிறது பாருங்க. இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? இன்னொரு பக்கத்தில் சொன்னா இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவள் தகுதியானவள்? சொல்லலாமா இல்லையா? யார் தகுதியானவங்க? அதாவது கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதுக்கு, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதுக்கு அந்த மனிதர்களை போல ஒரு நல்ல வாசனையா விளங்குகிறதற்கு யார் தகுதியானவர்கள்? சொல்ல முடியுமா? எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம் படி. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும்படியா என்ன செஞ்சாராம்? பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். அப்போ இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவள் தகுதியானவள்? அந்த கேள்விக்கு தான் பதில் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன்.
அவருடைய வாசனையை அந்த பவுலும் அவங்க இருந்தவர்களும் வெளிப்பட பண்ணாங்க. போகிற இடங்கள்லாம் கிறிஸ்துவனுடைய வாசனை வெளிப்பட்டு இருக்கிறது. அப்போ அது கடைசியை கேட்டுக்கொள்கிறார் பாருங்க, எவன் தகுதியானவன். எபேசியர் 5:2 வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து. அப்போ யாரு தகுதியானவர்கள்? கிறிஸ்து என்ன செய்யாரோ அதை செய்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவின் வாசனை, தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறதற்கு தகுதியானவர்கள், அதை நடப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். அது உங்களை நடப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா, அது உங்களில் தேவனால் நடப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து செய்ததை நீங்கள் செய்யும் போது, கிறிஸ்து என்ன செய்தார்? 5:2 என்ன செஞ்சிருக்குது? ஒப்பு கொடுத்தார். சுகந்த வாசனை, கிறிஸ்து தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுத்தார். அப்புறம் என்ன செஞ்சாரு? அன்பிலே நடந்து கொண்டார். அவர் அன்பிலே நடந்தது போல, அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து பலியாக ஒப்பு கொடுத்து அன்பு கொடுத்தார். இல்லையா? இதை செய்கிற ஒவ்வொருவருமே இந்த கிரியை நடப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் ஆகிறார்கள். அவர்களை தேவன் தகுதிப்படுத்துகிறார். இந்த ராத்திரி வேலையில உங்க வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட வேண்டுமா? தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட வேண்டுமா? நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்புக் கொடுத்து தேவனில் அன்பு கூறும்போது நிச்சயமாய் உங்களிலும் இருந்து தேவனை அறிகிற அறிவை அவர் வெளிப்படுத்துகிற அந்த கிரியை நடப்பிப்பார். மேலான அனுபவம், மேலான அனுபவம். வாழ்க்கையில ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த கொதி நிலை, ஏன் இந்த கொதிக்கிற நிலை? கொதிக்கிற நிலையுள்ள இந்த வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட போவதற்காகவே புரிந்து கொள்ளுங்க. செய்ய வேண்டியது என்ன? அணைக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஒரு நாளும் அணையாது. கொதிநிலை ஒரு நாளும் அணையாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கொதிநிலையை அணையும் ஆண்டவரே நோ, அதுல என்னை இன்னும் ஒப்பு கொடுக்கிறான். செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்ன ஒப்பு கொடுக்கிறான். இன்னும் நான் அன்பு கூர்மையான நமக்கு அதை அணைக்கணும்னு ஆசை இல்லை? உங்களுக்கு அதை அணைக்கணும்னு ஆசை. கொதிநிலை என்ன செய்யணும் ஆசை? ஒரே ரொம்ப கொதிக்க ரொம்ப வாசனை வரும். ரொம்ப கொதிக்க ரொம்ப சுவை கூடும். ரொம்ப கொதிக்க ரொம்ப அழகு வரும். இப்ப சொல்லுங்க, அணைக்கணுமா அழகு பெறணுமா? அணைக்கணுமா வாசனை வெளிப்படணுமா? அணைக்கணுமா சுவை கூடணுமா? ஒப்பு கொடுங்க. I am ready. I surrender my Lord. என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இன்னும் என்னை உடைய பாதத்துல காணிக்கையாக, சுகந்த வாசனையான காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும். ரெடியா இருக்கீங்களா?
தேவனுடைய மகிமை அருள் சுவையாய் வெளிப்பட போகிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தரை அறிகிற அறிவு அற்புத வாசனையாய் வெளிப்பட போகிறது. உங்க வாழ்க்கையில தேவ அன்பினால அவர்களை அலங்கரிக்க போகிறார். உங்க வாழ்க்கையை அலங்கரிக்க போகிறார். ஆமென். அதற்காகவே உங்களுக்கு பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார். வாழ்க்கையில பாடுகள் அந்த பாடுகளுக்கு அந்த பாடுகள்ல ஏன் தேவன் உங்களை உட்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் காரணம். ஆமென். அல்லேலூயா. ஆனா வெந்து போகாது. செடி வெந்து போகல, முச்செடியே வெந்து போகலன்னா உங்களை வெந்து போக விடுவாரா? விடவே மாட்டார். உங்களில் மகிமையாய் அவர் பிரகாசிப்பார். உங்களில் மகிமையாய் அவர் பிரகாசிப்பார். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்ம யாருக்காக ஒப்பு கொடுக்கிறோம்? நம்மள நமக்காக தான் ஒப்பு கொடுக்கிறோம். சரிதானா? நம்மள நமக்காக தான் ஒப்பு கொடுக்கிறோம். நமக்காக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்காக ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களில் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட பண்ணுவார்.